சங்கீதம் 51 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவனை ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த தருணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுங்கின எலும்புகள் பழி போரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிறைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்பதே. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த சாயங்கால நேரத்திலே உண்டாவதாக. இந்த பிப்ரவரி மாதத்திலே நாம் இந்த வியாழக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். எதற்காக? ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்று போக வேண்டும் என்று சொல்லித்தான் தேவ சமூகத்திலே கூடி வருகிறோம். தேவ சமூகத்திலே வரும்போதெல்லாம் அவர் தம்முடைய நன்மையினாலே நிரப்பி அனுப்புவார். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையை தியானிக்கலாம். நாம் நம்முடைய இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனமான எசேக்கியேல் 38 அதிகாரம் 7 வசனத்தை மையப்படுத்தி, நீ ஆயத்தப்படு, உன்னை சேர்ந்தவர்களை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளியாயிரு என்று சொன்ன வார்த்தையை வைத்துத்தான் இந்த வருடத்தின் முழுவதும் ஆண்டவர் நமக்கு தருகிற செய்திகளை பார்க்க போகிறோம். முதலாவதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு, உன்னை சேர்ந்தவர்களை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளியாயிரு. ஆண்டவர் மூன்று மிக முக்கியமான காரியங்களை சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதன் தனக்குள்ளே மாற்றம் இல்லாவிட்டால் அவன் சமுதாயத்தை மாற்ற முடியாது. ஒருவன் தனக்குள்ளே மாற்றம் இல்லாவிட்டால் தன் குடும்பத்தை மாற்ற முடியாது. ஒரு மனிதன் தனக்குள்ளே மாற்றம் இல்லாவிட்டால் ஒரு தேசத்தை மாற்ற முடியாது. உலகத்தின் எல்லா அரசாட்சிகளையும் நான் என்னுடைய இந்த வயதிலே பார்த்திருக்கிறேன். எந்த தேசங்கள் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த தேசங்கள் செழிப்பாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எந்த தேசம் லஞ்சத்துக்கு பின்பாக கிடக்கிறதோ, ஊழல் மலிந்து கிடக்கிறதோ, அந்த தேசம் நாசமாய் கிடக்கிறதை நாம் பார்க்க முடியும். மிக முக்கியமான உதாரணமாக சிங்கப்பூரை சொல்ல முடியும், பிலிப்பைன்ஸையும் சொல்ல முடியும், எல்லா நாடுகளும், இந்தியாவையும் சொல்ல முடியும். இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஒவ்வொரு நாடுகளும் நான் போய் வந்திருக்கிறேன். ஆனால் எந்த தேசங்கள் ஊழலிலே மறைந்து கிடக்கிறதோ அந்த ஜனங்கள் ஒன்றுமே செய்வதில்லை, சோம்பேறிகளாக கிடக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியாது. அந்த ஜனங்களை எல்லா விதமான அடிமைத்தனத்துக்குள்ளும் அந்த அரசாங்கங்கள் வைத்துவிடும். தலைவன் ஒழுங்காக இருப்பான் என்று சொன்ன அந்த தேசத்தின் குடிமக்கள் நன்றாக இருக்கக்கூடிய திட்டங்களை போடுவான். தலைவன் உத்தமனாய் இருப்பான் என்று சொன்னால் அந்த தேசம் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று போராடுவான். தலைவன் நல்ல குணாதிசயங்களை கொண்டவனாக இருப்பான் என்று சொன்னால் அந்த நாடு நன்றாக இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நாட்டிலே நம் பிள்ளைகளை படிக்க வைக்கும் போதே சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறார்கள்? பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க வேண்டும் என்று படிக்க வைக்கிறோம். அப்படிதானே? பிள்ளைகளை எதுக்கு படிக்க வைக்கிறோம்? ஒரு கம்ப்யூட்டர் படித்து விட்டான் என்று சொன்ன வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பான். ஏன் நம்முடைய நாட்டில் சம்பாதிக்க முடியவில்லை? ஏன்னா நம்முடைய நாட்டில் இந்த பிள்ளைகள் படிப்பதற்கு அந்த படிப்பதற்கு தகுந்தான வேலை கொடுக்க
கொள்ளும்படியான படிப்பை தேசம் உருவாக்கவில்லை. நம்ம பிள்ளைகள் அடுத்த நாட்டில் என்ன பண்ணுது? அடிமைகளாக கிடக்கிறது. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் நிறைய சம்பளம் வாங்கும்படியாக, ஆனா வெளிநாடுகளில் போயிட்டு வந்தவர்களுக்கு தான் தெரியும் அங்க எவ்வளவு வேதனைப்படுத்துகிறார்கள் தெரியாது. அந்த குடிமக்கள் செய்கிறதை காட்டிலும் மிக அதிகமாக வேலை செய்யணும், இல்லாட்டா நம்மளை என்ன பண்ணணும்? கொண்டே போடுவார்கள். அவர்கள் ஒரே வேலை செய்கிற நமக்கும் அவர்களுக்கும் உள்ள சம்பள டிஃபரெண்ட பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனா அவர்கள் தூங்கினா அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனா நாம் அங்கே தூங்க முடியாது. தூங்கினா என்ன பண்ண முடியாது? இங்கே வாங்கியிருக்க கடனை அடைக்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த தேசத்தின் தலைவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த விதத்திலும் லஞ்சத்துக்கு பின்பாக கை நீட்ட மாட்டார்கள். தான் லஞ்சம் வாங்காதபடியினாலே தன்னுடைய அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினா அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உடனே என்ன பண்ணுவாங்க? தூக்கி கொண்டு ஜெயிலில் போடுவாங்க. நான் சிங்கப்பூர்ல இருந்த காலங்களில் அந்த லீ குவான் யூ அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில், இப்ப அவருக்கு பையன் ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த அவருடைய கொச்சோட்டாங் என்று சொல்லக்கூடிய அவர் ஆண்டு கொண்டிருக்கிற காலத்தில் அவருடைய மந்திரி சபையில் இருந்த ஒரு மந்திரி தன்னுடைய உறவினர் ஒருவருக்கு வங்கியிலிருந்து கடன் வாங்குவதற்காக சைன் போட்டார். அந்த மனிதன் அதை கட்டவில்லை. யாரு? கடன் வாங்கிறவன் கட்டவில்லை. இந்த சைன் போட்டார்கள். அந்த மினிஸ்டரை கூப்பிட்டாங்க, விசாரித்தார்கள். 6 வருஷம் ஜெயில். நேரடியாக மினிஸ்டர் அங்க போனார், ஜெயிலுக்குள்ள போனார். 6 வருஷம் ஜெயில இருந்துதான் வெளியே வரும். லஞ்சம் வாங்க தோணுமா? இந்த காரியங்களுக்கெல்லாம் ஈடுபட வழி உண்டா? அவ்வளவு அந்த தலைவர்கள் நேர்மையாக இருக்கிறபடியினாலே அந்த குடிமக்கள் பாதுகாக்கப்படுகிறார். எப்ப போனாலும் சரி, அந்த தேசத்துல போயிட்டு வந்தா மகிமையா இருக்கு. நினைச்சு பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. இந்த நாட்டை நினைக்கும் போது நம்ம நாட்டில் அதை விட அதிகமான வருமானங்கள் வருகிறது. ஆனா நம்ம சரியா பயன்படுத்தக்கூடிய தலைவர்கள் இல்லை. அதை விட அதிகமான வருமானம் நம்முடைய தேசத்துல இருக்கிறது. அவர்களுக்கு எந்த விதமான இயற்கை வருமானமும் இல்லை. எல்லாமே வெளியிலிருந்து பார்க்கிறார். தண்ணி முதல்வர்களுக்கு கிடையாது, கந்தக பூமி. ஆனால் உலகத்தில் சிங்கப்பூர்னு சொன்னா எப்படி சொல்லுவாங்க? சிங்கப்பூர் நல்ல தேசம். ஆனா அங்க அந்த தலைவர்கள் ஒழுங்காக இருக்கிறபடியினாலே அந்த தேசத்திலே ஆசீர்வாதம் காணப்படுகிறது. எல்லா மனிதர்களும் சொல்லலாம், சிங்கப்பூர் ஒரு தடவை போயிட்டு வந்தா நம் குடும்பம் செட்டில் ஆகிவிடும். அதை விட அதிகமான வருமானங்கள் உள்ள நம்முடைய தேசம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பயம் தராதபடி லஞ்சமும் லாவண்யமும் ஊழலும் பெருத்து கிடக்கிறபடியினாலே எல்லா நாடுகளும் நாம் அடிமைகளாக கிடக்கிறோம். மிக பயங்கரம் என்ன, பிலிப்பைன்ஸ் ஜனங்கள் நல்ல அழகாக இருப்பார்கள். அவங்க நாட்டில் அந்த இமல்டா மார்க்கோஸ் இவர்கள் பயங்கரமான ஊழல் செய்தபடியினாலே தேசம் பாடாய் கிடக்கிறது. பிள்ளைகள் வெளிநாடுகளில் வந்து அடிமைகளாக கிடக்கிறார்கள். எல்லா இடத்திலும் வீட்டு வேலை செய்கிறதற்கு, கூலி வேலை செய்கிறது, கழுவுகிறதுக்கு எல்லாம் வெளிநாட்டு ஜனங்களை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். இங்கே டிகிரி முடித்து விட்டு அங்கே போய் பாத்ரூம் கழுவுகிறார்கள். இங்க டிகிரி முடித்து விட்டு அங்கே ஒட்டகம் ஓட்டுகிறார்கள், மேய்க்கிறார்கள். காரணம் என்ன? இந்த ஜனங்கள் படிக்க வைக்கிற ஜனங்களுக்கு தேவையான வருமானத்தை உருவாக்கக்கூடிய எல்லா வழிகளும் இருந்தும் அவைகள் யாரோடைய கையிலே போய்விடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியின் கனிகள் ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படும் என்று சொன்ன அவன் தன்னையும் பாதுகாத்துக் கொள்ளுவான், தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பான், தேசத்தை பாதுகாப்பான். நல்லவர்கள் தேசத்தை ஆளும் போது, நீதிமான்கள் தேசத்தை ஆளும் போது ஜனங்கள் மகிழ்வார்கள். துன்மார்க்கர் எழுப்பும் போதோ வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் மறைந்து கொள்ளுகிறார்கள். ரொம்ப கவனமா பார்க்கணும். நல்லவர்கள் எழுப்பும் போது ஜனங்கள் மகிழுகிறார்கள். துன்மார்க்கர் எழும்போது நீதிமான்கள் போய் ஒண்ணுமே செய்ய முடியாது, மறைந்து கொள்வார்கள். எனக்கு அவனுக்கு வந்தது என்ன, நமக்கு என்ன, நம்ம ஒதுங்கி போயிடுவோம். இந்த நிலைமைக்கு வந்துவிடும். எவன் என்ன செய்தா என்ன, நான் சமாதானமாக இருக்கணும். இந்த அக்கிரமத்தை கண்டு தட்டி கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, எல்லாம் தாண்டி போய் என்ன துன்மார்களுடைய கையிலே உலகம் விடப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனிகளிலே 6வது கனியாக சொல்லப்படுவது என்ன? நற்குணம். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். நற்குணம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த மனிதனுடைய வாழ்வு சரியாக இருக்கும். அவனை சுற்றியுள்ள ஜனங்கள் நன்றாக வாழுவார். துர்க்குணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வெளிப்பாடெல்லாம் வித்தியாசமா இருக்கும். இப்ப நான் படித்தோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை
பாவத்திலே கற்பந்தரித்தான். இவன் இந்த 51ஆம் சங்கீதத்தை எழுதும் போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவனுக்குள்ள ஒரு பாவம் இருந்தது. முகப்பை இங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். முகவரி என்ன சொல்லுகிறது? தாவீது பத்சேபாளிடத்தில் பாவத்துக்கு உட்பட்ட பின்பாக ஆண்டவரிடத்தில் வந்து இரக்கத்துக்காக கெஞ்சின சங்கீதம். அப்படிதானே? இங்கே அவன் சொல்லுகிறான், என்னிலே பாவம் இருக்கிறது. என்ன பாவம்? என் தாய் என்னை பாவத்திலே உற்பவித்தாள். நான் துர்க்குணத்திலே உருவானேன், நற்குணத்திலே உருவாகவில்லை. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? நற்குணம். நம்மிடத்திலே நற்குணம் வேணும் என்று எதிர்பார்க்கிறார். நல்ல குணம் இருக்கிற மனிதர்கள் நன்மையானவைகளை செய்வார்கள். கிறிஸ்தவர்களாகி நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது இதைத்தான். பிறரை அழிப்பது நற்குணம் அல்ல, பிறருக்கு விரோதமாய் கிரியை செய்த நற்குணம் அல்ல, அவர்களுக்கு நன்மை செய்தவர்தான் நற்குணம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்களோடு நாம் தீமை செய்யாதபடி நம்மை பாதுகாப்புக் கொள்வதுதான் ஆண்டவருடைய பார்வையிலே நற்குணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இன்னொரு துர்க்குணத்தை அங்கே வேதம் எழுதி வைத்திருக்கிறது. ஆண்டவரோடு கூட நடந்த யூதாஸ் அநீதத்தின் கூலியினாலே வயிறு வெடித்து செத்தான் என்று வேதம் சொல்லுது. துர்க்குணம் என்று சொன்னால் என்ன? இனிக்குட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. அது தமிழிலே சரியான வார்த்தை இல்லை, துர்க்குணம் என்று சொல்லக்கூடியது. ஆனால் நற்குணத்து குட்னஸ் என்ற வார்த்தை சொல்லப்படாது. இந்த ஆவியின் கனிகளிலே ஒத்து வருவதில்லை. நற்குணம் என்று சொன்னால் நற்கிரியை செய்வது. குற்றமற்றவரான இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த இனிக்குட்டியை அந்த வசனம் சொல்ல. யூதாஸ் என்று சொல்லக்கூடியவன் இயேசுவோடு நடந்தவன். வசனம் சொல்லுகிறது, அவன் அநீதத்தின் கூலியினாலே ஆண்டவரை காட்டிக் கொடுத்தான். நற்குணசாலியாய் இயேசுவோடு கூட நடக்க வேண்டியவன் ஆண்டவருக்கு எதிராக கிரியை செய்தான். எதனால? பொருளாசை அவனை காலி பண்ணிவிட்டது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே நற்குணம் எப்பொழுது போகிறது? பொருளாசை நிறைந்தவனுடைய உள்ளத்துக்குள்ளே துர்க்குணம் வருவாங்க. எப்படியாகிலும் பணம் சம்பாதித்து விட வேண்டும், யாரை கெடுத்தாகிலும் பணம் சம்பாதிக்க வேண்டும். அது அக்கிரமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நீதி நியாயத்தோடு சம்பாத்தியங்களை பண்ண வேண்டும் என்று நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார். ஆனால் மனிதனோ குறுக்கு வழியை தேடுகிறபடியினாலே பிறரை அழிக்கிறான். அவருடைய வாழ்வை கெடுக்கிறபடியினாலே ஆண்டவர் அதை அக்கிரமத்தின் கிரியைக்குள்ளே வைத்திருக்கிறார். நல்லவர்களை பகைக்கிறவர்கள் தேசத்திலே வெறுத்து விட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியின் கனிகளிலே மிக பிரதானமான நற்குணம் நமக்கு வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்ன நம்முடைய நற்கிரியைகள் வெளிப்பட வேண்டும். நம்முடைய நற்கிரியை வெளிப்படும் போதுதான் தேசத்தின் ஜனங்கள் நம்மை தேடி வருவார்கள். ஆண்டவர் விரும்புகிறது என்ன? நற்குணம். இந்த நற்குணம் இருக்கிற மனுஷனுடைய வாழ்வு நற்கிரியைகளை செய்யும்படியாக ஆயத்தம் உள்ளதாக இருக்கும். அநீதத்தின் கூலியினாலே யூதாஸ் நான்கு கொண்டு செத்து போகக்கூடிய அளவிலே அவருடைய வாழ்வு மாறிப்போனது. வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்தவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கொஞ்சமாயிருக்கிற மனிதனுக்கு ஒரு நாளும் நிறைவதில்லை, அதிகமாயிருக்கிற மனிதனுக்கும் நிறைவில்லை. காரணம் என்ன? ஆண்டவர் கொடுத்த வாழ்வின் பிரதான நோக்கத்தை மனிதன் இழந்து போகிறான். ஆண்டவர் எதற்காக நம்ம இந்த உலகத்திலே கொண்டு வந்தார்? எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? தேவையில்லாத ஆசைப்படுகிறபடியினாலே, அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறபடியினாலே, அதிகமாக நான் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறபடியினால் என்ன பண்ணுகிறான்? நற்கிரியைக்கு பதிலாக துர்க்கிரியைக்கு நேராக போகிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சமூகத்திலே தேடி வந்திருக்கிற நாம் நற்குணசாலிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்ம அநேக நேரத்தில் கேட்கலாம், நாம் நற்குணசாலி, நம்மை ஆண்டவர் நமக்குள்ளே நற்குணம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நம்ம செய்கிறது மற்றவர்களை போல அநேக தவறுகளை செய்கிறோம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிற, வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார்
மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனத்தை பெரோயா பட்டணத்தார் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்தார்கள். காரியம் எப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தார். அதனால தெசலோனிக்கே பட்டணத்தை காட்டிலும், அந்த ஜனங்களை காட்டிலும் பெரோயா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்க? நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் அதுதான். யாக்கோபு குணசாலியின் கூடாரவாசியுமாய் இருந்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இந்த ஈசாக்குக்கு இருந்த 2 பிள்ளைகள்ல ஒருவர் யார்? நற்குணசாலி. நற்குணசாலியாயிருந்த வாழ்விலே ஆண்டவர் அநேக காரியங்களை கொடுத்தார். இந்த தேசத்திலே அவனை பெருக பண்ணினார். அதே போல ஆண்டோட வார்த்தை சொல்ல, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் சிறந்ததென்று நீதிமொழி 31ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. நற்குணசாலி என்று சொல்லுவது யார்? வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் அநேக பெண்கள் இருந்தார்கள், நீயோ அவர்களுக்கெல்லாம் மேலானவள் என்று சொல்லி அவள் கணவன் அவளை பாராட்டினான், அவளுடைய பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்று சொன்னதென்று நீதிமொழியில் 31ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். நற்குணசாலிகள் யார்? ஆண்டோடைய வசனத்தை, அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் தியானித்து ஆராய்ந்து தங்கள் வாழ்வை அதற்கு நேராக கொண்டு போகிறவர்கள் நற்குணசாலிகளாக மாறுவார்கள். அநேக நேரங்களில நம்முடைய சிந்தனையில ஆண்டோடைய வார்த்தை இல்லாதபடியினாலே நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது அதற்கு சரியான வழியை நாம் கற்றுக்கொண்டு செய்வதில்லை. காரணம் என்ன? வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்தார்கள். அதுல மிக முக்கியமாக செய்த காரியம், அவர்கள் போன இடங்களில் எல்லாம் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்தார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமையை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் ஆண்டவருக்காக மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள். எதை வைத்து கற்றுக் கொடுத்தார்கள்? ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து கற்றுக் கொடுத்தார். நாமும் நற்குணசாலிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கிறோம். அதற்கு முன்பாக வந்து உட்கார்ந்து நம்மை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன் தான் ஆண்டவரே. அநேக நேரங்களிலே சொல்லுவோம், நான் மேன்மைப்படுவதற்கு எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் நான் ஆண்டவருக்கு வசனத்துக்கு முன்பாக ஒவ்வொரு நாட்களும் நிற்கும் போது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த காலை நேரத்தில் நான் நம்முடைய வானொலி பெட்டியிலிருந்து போட்ட ஒரு பதிவை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அங்கே ஒரு ராஜா, இந்த நம்ம ஒரு புராணத்தில் உள்ள கதையைத்தான் அவர் சொல்லுகிறார். அந்த மனிதன் ஒருவரை கண்டு எல்லாருக்கும் போறாங்க. இந்த மனிதன் போகும்போது ஏதாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டும், மந்திரி போக வேண்டும் என்று சொன்னா அவர் போகக்கூடிய இந்த சேர் முதலாவது போயிடுமா. இப்ப அந்த முனிவர்கள் எல்லாரும் வரும் முன்பாக இவருடைய சேர் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கும். இவருக்கு சீட்டு போய் இந்த இடத்துல உட்கார, இந்த இடத்துல உட்கார வேண்டும் அவசியம் இல்லை. அது சரியா போய் உட்கார்ந்து இருக்கும். இவர் போய் அதில் உட்கார்ந்து விடுவார். எல்லா முனிவர்களும் வந்து பார்க்கிறாங்க, இந்த ஆள் வருவதற்கு சேர் வந்து விடுகிறது, நமக்கு அது ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி இறைவனிடத்துல போய் கேட்க போனாங்க. ஏன் நீங்க அவருக்கு மாத்திரம் சேரை முன்பாக அனுப்பி விடுகிறீர்கள், எங்களுடைய சேரை நாற்காலி அனுப்பவில்லை? அப்பொழுது அந்த இறைவன் அவரிடத்துல சொன்னாராம், இந்த மனிதனுக்கு எதிராக சொன்னாராம், நீங்கள் இந்த உலகத்திலே போய் உங்களிலும் மேலானவர்களில் ஒருவனை கொண்டு வாருங்கள், அவனுக்கு பாத பூஜை செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இந்த நாற்காலி உங்களுக்கு முன்பாக போகும் என்று சொன்னார். அவர்கள் போன பின்பாக இவர் இந்த மனிதனை, இந்த முனிவனை வர சொல்லி அவன்கிட்ட சொன்னாராம், இந்த பூமியில உன்னை விட கீழானவனை ஒருவனை தேடிக்கொண்டு வந்து அவனுக்கு நீ பாத பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னார். 2 கூட்டமும் கிளம்பி போனது. 2 நாட்கள் தாண்டி வந்தது. எல்லா இடம் தேடி விட்டு முனிவர்கள் வந்தார்கள். வந்து தங்களை காட்டிலும் மேலான ஒருவனை தேடி வர வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை காட்டிலும் மேலானவன் யாரும் இல்லை, அதனால எங்களுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னார். அவங்க முடியும் போது இந்த முனிவர் வந்தார். இந்த முனிவர் வந்த உடனே கேட்கிறார்கள், அவர் கேட்கிறார், உன்னை விட
கீழானவர் ஒருவனை நீ கொண்டு வர சொன்னேனே, என்ன ஆயிற்று என்று கேட்டு அவர் சொன்னார், என்னிலும் கீழானவர் யாருமே நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. என் மனைவி என்னிலும் கீழானவராக இருந்தாலும் அவளுடைய பதிபக்தி, அவள் செய்கிற இந்த உபன்யாசங்கள், அவள் இருந்து செய்கிற பணிவிடைகள் அனைத்தும் என்னை காட்டிலும் மேலாக இருக்கிறது. எனவே என்னை தவிர யாரும் கீழானவர்கள் இல்லை என்று சொன்னார். குணம் எப்படி இருக்கு? அதான் சொன்னார். அவங்களை கூட்டத்தில் வச்சு சொன்னார், இறைவன் சொல்லுகிறார், உங்க எண்ணம் எப்படி இருக்கு? என்னை தவிர யாரும் பெரியவன் இல்லை. இந்த முனிவனை உங்க கண்ணன் முன்பாக யாரு? அவர் சொல்லுகிறார், என்னை தவிர கீழானவர் யாரும் இல்லை. இதுதான் நற்குணத்துடைய வெளிப்பாடு. நம்முடைய வாழ்விலே நாம் அநேகரை நமக்குள்ளே நினைப்பது, என்னை போல யாரும் இல்லை. நான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சிறு பாலகனை போல தன்னை தாழ்த்துகிறவனை ஆண்டவர் உயர்வாய் வைக்கிறவர். அவருடைய வார்த்தை சொல்ல நற்குணசாலிகளாய் நாம் வாழும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை காட்டிலும் பிறரை உயர்வானவர்களாக நினைக்கும் போது அந்த நற்குணம் நமக்குள்ளே வெளிப்படும். நம்மை காட்டிலும் தாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை என்ற உணர்வு வேணும். நான் தான் எல்லாத்திலும் பெரியவன் என்ற உணர்வும் இல்லாதபடி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உண்மையான நமக்கு தந்திருக்கிற குணாதிசயங்களை வளர்ந்து பெறுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நற்குணசாலிகளாய் நாம் வாழ வேண்டும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக நம்முடைய ஆவியின் கனிகள் மூலமாக அநேகர் சந்திக்கப்படணும். அதுதான் அந்த செய்தியை கொடுக்கிறது. பிப்ரவரி மாதம் முழுவதும் நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிற மாதம். வசனம் சொல்ல ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இதை பிரபஞ்சத்துக்கு வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியவுமான தேவனுடைய சுத்தம் என்னதென்று அறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய மறுரூபம் தேசத்திலே வெளிப்படும். நல்லா தெரியும், இந்த ஆவியின் கனிகள் 9 நம்முடைய வாழ்விலே கிரியை செய்யும் என்று சொன்னால், ஒரு கிரியை நடக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஆத்மா உங்களை கொண்டு தேசத்துக்குள்ளே நம்முடைய ஆலயத்துக்குள்ளே வருவார்கள். 9 கனிகளும் கிரியை செய்த ஒரு மனிதன் இந்த வருடத்துல 9 ஆத்மாவுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த குறைவாக கிடக்கிற ஜனங்கள் கிடக்கிறாங்க. அன்பிலே குறைவுள்ளவர்கள், சந்தோஷத்திலே குறைவுள்ளவர்கள், சமாதானத்திலே குறைவுள்ளவர்கள், நீடிய பொருள்களே குறைவுள்ளவர்கள், தயவிலே குறைவுள்ளவர்கள், நற்குணத்திலே குறைவுள்ள ஜனங்கள் கிடக்கிறார்கள். நாமும் நற்குணசாலிகளாய் வாழ்வோம். கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை நமக்கு தருவார். ஒரு திருச்சபையான வளர்ந்து பெருகாவிட்டால் அது இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நம்முடைய விதைகள் விதைக்கப்படுவதை கனி கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை ஆவியின் கனிகள் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். நம் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவது உண்மைதான். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிறோமா என்பதை தேடி பார்க்கணும். நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் பயபக்தியாக இருக்கிறதா? ஆண்டவரோடு நம்முடைய ஆண்டவருக்கு பயத்தோடு இருக்கிறதா? பக்தியா பயமா என்பதை பார்க்க வேண்டும். சிலுவையை சுமப்பது ஒன்று, சிலுவையை வழிபடுவது ஒன்று. ரெண்டும் கிறிஸ்தவம் தான். ஒரு கூட்டம் சிலுவையை வழிபடுகிறது, இன்னொரு கூட்டம் சிலுவையை சுமக்கிறது. நாம் சிலுவையை சுமக்கும்படியாக அழைக்கப்பட்ட கூட்டம். எவ்வளவு சிலுவை சுமக்கிறோமோ சிங்காசனம் உங்களுக்கு உண்டு. சிலுவை சுமக்கும் போதுதான் சிலுவை பாடுகள் நம்மை மேன்மைப்படுத்தும். சிலுவை பாடுகள் நம்மை தகுதிப்படுத்தும். சிலுவை பாடுகள் இந்த உலகத்தின் எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளும்படியான வல்லமையும் அபிஷேகமுடைய சரீரத்துக்குள்ளே தருவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவனுடைய மாம்சத்தையும் அந்த ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தால் மாத்திரம்தான் இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ளே வெளிப்பட முடியும். நற்குணசாலிகளாக இருக்கிறோமா? ஆண்டவருக்காக நற்குணசாலிகளாக எழுப்போம். தேசம் நம்முடைய கையிலே ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த இடத்துல சுற்றி போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆசை, இவ்வளவு திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே, எங்களால் இங்கே வறுமையாய் கிடக்கிறேன். நான் எங்கே போனாலும் அதைத்தான் பார்ப்பேன். சர்ச்சை சுற்றிலும் திரளான ஜனங்கள் இருக்கும்போது ஆலய வறுமையாய் கிடப்பது அது ஆசீர்வாதத்தின் அறிகுறி அல்ல. ஜனங்கள் வர வேண்டும், அதில் நம்ம செய்ய வேண்டிய பணியை நாம் செய்ய வேண்டும். எல்லாரையும் வந்தாக நேசிக்கக்கூடிய எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய திருச்சபை. நம்ம அந்த உலகத்தில் எல்லாருமே மண்ணிலிருந்து உருவானவர்கள். நாம் வளர்ந்து வருகிற எல்லா விதமான சூழ்நிலைகளும் வித்தியாசமான சூழ்நிலைகள். ஆனால் உலகத்தில் காணுகிற எல்லா மனிதர்களும் நம்மை நெருக்கி போட நினைக்கும் போது ஆண்டவருடைய வல்லமையிலே ஆவியின் கனிகளோடு நாம் செயல்படுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களை மேன்மைப்படுத்துவார். ஆவியின் கனி உங்கள் குடும்பங்களில் கிரியை செய்யணும். ஆவியின் கனி உங்கள் திருச்சபையிலே கிரியை செய்யணும். ஆவியின் கனி உங்கள் தேசத்திலே கிரியை செய்யணும். நம்மை பார்ப்பவர்கள், ஆகா, இவர்கள் மனமாற்றம் பெற்ற சந்ததி,
ஆண்டவருடைய பிள்ளைகள், ராஜரீக ஆசாரிய கூட்டம், இவர்கள் நம்மை போல ஒன்றும் செய்ய மாட்டாங்க. வித்தியாசமான நற்கரியை செல்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அதை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிப்போம், அதை ஆராய்வோம். பெரிய பட்டணத்தார் போல நாமும் ஆண்டவருக்காக கனி கொடுப்போம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. நாம் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருவரே, மனோகி கரமேற்றி அதிசயம் செய்பவரே, மனோகி கரமேற்றி அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஆண்டவரே, நல்லதுமே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளாகிய உமார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாங்கள் கொடுத்த காணிக்கையை கதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. எல்லா நன்மைகளுடைய கருத்தில் இருக்கிறது ஆண்டவரே. உம்மிடத்திலே வாங்கி நாங்கள் நமக்கு கொடுக்கிறோம். அதை 130 பலன் தரும்படியாக இரக்கம் பாராட்டும். உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்த கை பிரயாசங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அவருடைய இருதயங்களிலே காணப்படுகிற எல்லா விதமான வாஞ்சைகளை அறிகிறீர்கள் ஆண்டவர். அவருடைய வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்விலே நன்மைகளை காணும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஈசா தந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் இந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் பெற்றான். நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. 100 மடங்கான பலனை எங்கள் பிள்ளைகளை வாழ்வதை வாய் பெற்று அனுபவிக்கும்படியாக கிருபைதான். கர்த்தாவே, போக்குவரத்திலும் கூட இருப்பீராக. எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பீராக. துஷ்ட மனிதனுடைய கிரியைகள், வன்கணனுடைய கிரியைகள், சாத்தானுடைய போராட்டங்கள் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு என்று சொன்னீர் அல்லவா? தூதர்களை எழுப்புவீராக. எங்கள் பிள்ளைகளை முன்னும் பின்னமாய் தூதரை கூட பாதுகாப்பு செய்வீராக. வீட்டில் நாங்கள் உட்கார்ந்து கூட பாதுகாப்பு தருவீராக. ஒரு தெய்வீக பாதுகாப்புகளுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்கள் கையின் பிரயாசங்களிலே நிறைவான ஆசீர்வாதம் தருவீராக. சற்று புரிந்து கொடாத விடிகளை அடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உடைய பிள்ளைகள், ராஜரீக ஆசாரிய கூட்டம் ஆண்டவரே. எங்களிலே குற்றம் காணாத எங்கள் ஆண்டவர் ராஜரீக கூட்டமாக எடுத்து பயன்படுத்துவீராக. நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை மேம்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் வியாதியாய் கிடக்கிற உடைய பிள்ளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இரக்கம் செய்யப்பா, இரக்கம் செய்ய ஆண்டவரே, இரக்கம் செய்யப்பா. எங்கள் ஆண்டவர் இல்லவா? இரக்கம் செய்யக்கூடிய ஆண்ட கரங்களை தாழ்த்துதான். இதுவே வீடுகளுக்குள்ளே புறப்பட்டு போகிறார்கள். உடைய பாதுகாப்பு தான், உடைய தெய்வீக மகிமை, உடைய இரக்கம் சமாதானம் வீடுகளுக்குள்ளே ஆளுகை சேர்த்து ஆண்டவரே. நீதிமான்கள் படுக்கைகளை வெளியேறிப்பார் என்று சொன்னார். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தின் நிறைவு, சமாதானத்தின் நிறைவு, சந்தோஷத்தின் நிறைவு எங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கும். நன்மையான காரியங்கள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை செய்யும். எல்லா புதிகனமே நம்மளுடைய செலுத்துகிறோம். இறைவனேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கிருபை, தூயாவியோர் இல்லாத பிரசனம் நம் அனைவரோடும் மீண்டும் என்று நிலைத்திருந்து காப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.